வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களை பற்றிய எண்ணங்களை விட அடுத்தவரை பற்றின எண்ணம், முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினரை பற்றிய எண்ணங்கள் ஜாஸ்தி கொண்ட உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பைசாலாம் செலவு நிறைய வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்கள் ராசி பக்கம் வந்தால் தான் என்ன அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டு இருந்தீங்க. நீச்சகதியில் இருந்தாலும் செலவு தானுங்களே. அந்த செலவை இப்போ கொஞ்சம் தடுத்து நவம்பர் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளறையே கார்த்திகை மாதம் பிறப்புக்கு சூரியன் வந்துடுவார். அப்படி வந்த உடனே இப்போ தான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருப்பார். ஒரு அக்னி கொண்டவர் இன்னொரு அக்னியை கொண்டு வந்து உள்ளாச்சா ரெண்டும் சேர்ந்து ஐயோ பற்றிக்குதேன்னு இருக்கும். அப்படியே உடலில் மனசில் எரிச்சல் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் எதையுமே கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அட்வைஸ். புதன் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பார். வீணா அலைச்சல், அந்த வீணான அலைச்சல்னால இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு இருக்கிறது நவம்பர் 9ஆம் தேதி அவர் வக்கரம் வேறு போடுவார். 12ஆம் இடத்தோட போகிறோம். அப்போது அலைச்சல் அதுவே சிக்னஸும் கொடுத்துருவார். இந்த சூழ்நிலையில் லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடியதான சுக்கிர பகவான் தன்னுடைய மூமெண்ட்டை 12ஆம் இடமான துலா ராசிக்கு தன்னுடைய இடத்துக்கு நவம்பர் 3ஆம் தேதி வந்து உட்காந்துருவார். தன்னுடைய இடத்துக்கு வந்த உடனே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் சுப விரயங்களோடு நடத்துவார். கேது உங்களுடைய ராசியின் தொழில் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில விஷயங்களில் பயங்கள், பண விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் ஆலோசித்து செய்யக்கூடிய முடிவுகள் லாபத்தை கொடுக்கும். நவம்பர் 12ஆம் தேதி குரு பகவான் வக்கரகதியை ஆரம்பிப்பார். தன்னுடைய பார்வையை சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிற மேலே போடுவார், மீனராசி மேலே. இந்த குரு வக்கரமானது உங்கள் ராசியின் 9ஆம் இடத்துல நடக்கும் போது ஏற்கனவே தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறவர் தொட போகிறார். தர்மாதிபதி கர்மாதிபதி தொட போகிறார். இந்த சூழ்நிலையில் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்த தொட போகிறார் குரு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்த தொட்டாக்க உங்களுக்கு பயம் வரும் இல்லையா? குடும்பத்தில் எப்படி பண்ணுறது, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும், அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை இன்னும் ஜாஸ்தி பண்ணும். வரன் அமையிலேயே அப்படின்லாம் கொண்டு வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி அப்படிங்கிற இடத்துல கர்மாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த வாரம் நல்லா வந்திருக்குது, எப்படியான முடிச்சிடணும், கஷ்டமோ நஷ்டமோ இதுதான் ரைட்டு அப்படிங்கலாம் டிசிஷனாக எடுப்பீங்க. ஏன்னா செவ்வாய், புதன், சூரியன், சந்திரன் இவர்கள் 4 பேருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய 19ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கூடிய நவம்பரில் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ரிஷப ராசியை. அதனாலே தொழிலிலே மாற்றம், வேலையிலே சில முக்கியமான முடிவுகள், அரசு தொடர்பான விஷயத்தில் லாபங்கள், புதிய வேலைகளிலே எதிர்பார்த்த சலுகைகள், பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள், இப்படி பல விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்கும் எண்ணத்திலே சில முயற்சிகள், சமூக பணிகளிலே சில ஆர்வங்கள், அதனாலே கொஞ்சம் உடலுடைய பாதிப்பெல்லாம் மறந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் பண்ணணுங்க, கொஞ்சம் எடுத்து செய்யணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை நோக்கிய பயணத்தை நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டல்னஸ்லாம் இருக்குங்கிறது நிதர்சனமாக பார்த்துட்டோம். இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் 4 பேர் கூடி ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா பேச்சுவார்த்தையில் அடக்கம் தேவை.
எடுத்தெறிந்து பேசுதல் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்கள் பணிந்து போனீர்கள் என்றால் பலன் உண்டு. எதிரிகள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர்களுடைய தொல்லைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த நவம்பர் 12 புதன் அஷ்டமின்னு இருக்குது. கால பைரவ அஷ்டமின்னு சொல்லுவோம். அன்றைய நாளிலே அவசியம் பைரவ தேவரை வணங்குங்கள். நல்ல வெற்றிலை மாலையை சாற்றி நாய்க்கு அவசியம் முடிந்தால் கருப்பு நாயாக இருந்தது நல்லது. கோதுமை பண்டமான இந்த பிஸ்கெட்டை போடுங்க. இது போடும்போது உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படை வைத்து தினப்பலன்கள் சொல்வதும், சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாம் மூமெண்ட் ஆவதை வைத்து கொண்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சொல்வதும் வழக்கம். இது எல்லாமே தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருக்கும் பொருந்துமா அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட முறையை பார்க்கும்போது அவருடைய லக்னங்கள், பார்வை பலங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் லக்னம் எங்கே உட்காருதோ அதை பேஸ் பண்ணி தான் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் எடுப்போம். அதனால் தனிப்பட்ட முறையிலே இருப்பவர்கள் தன் கேள்விகளை தனிப்பட்ட முறையிலே கேட்டுக்கொள்வது நல்லது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே முக்கியமான நிகழ்வுகளிலே பார்க்கும்போது குரு பகவான் தர்மாதிபதி, இவர் கர்மாதிபதியான சனி பகவானை தன்னுடைய பார்வையால் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் கொடுக்கும். அப்போ நிறைய விஷயங்களில் புதிய மாற்றங்களை எதிர்நோக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று டகபாராக நிற்கும். நிறைய நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த குரு சனி இவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தும். கூடுதலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்கு 2 பக்கமே கடல் அப்படிங்கிற தண்ணி இருக்குது, கடகத்திலையும் நீர் மீனத்திலையும் நீர், இந்த 2 தண்ணி அப்படிங்கிற இடத்துல இந்த கிரகங்களின் பார்வை இருப்பதனாலே கூட்டமாக கடல் பக்கமோ இல்லை தண்ணி பக்கமோ இருப்பவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற நோட்டேஷனும் இதில் வச்சுக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அனுபவபூர்வமாக சில விஷயங்களையும் பார்த்து செயல்படுவது நல்லதுங்கிறத இந்த நவம்பர் எடுத்துக்கொள்வதனால ஒரு ராசிக்கும் இந்த எச்சரிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாகும். வாழ்க வளத்துடன்.